Hello students, welcome to Max Theory channel. 7th standard Samachir book term 3 Max chapter 5 statistics ல இருக்க exercise sumsலாம் பார்க்கலாம். ஸோ இந்த statistics அப்படிங்கிற சாப்டர் வந்து நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல ஸ்டார்ட் பண்ணுறோம். இனி வேறு ஹையர் கிளாஸஸ்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்ன அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னா மீன், மீடியன் அண்ட் மோட். ஸோ இந்த சம்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 5.1ல நமக்கு மீன் அதாவது ஆவரேஜ் அப்படிங்கிற அதுதான் சொல்லுவோம். தோராயம் அப்ராக்சிமேட்டா இருக்கிறது தான் வந்து மீன் அப்படின்னு சொல்லுவோம். அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் 5.1ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 5.1ல இருக்க சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் fill in the blanks. அதில் 4 fill in the blanks இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் the mean of first 10 natural number is. ஸோ the மீன் ஒன்று என்னன்னா அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல்ஸ் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால சம்மை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் கீழே எழுதுகிற இடம் இல்லைன்னு அப்சர்வேஷன்ஸ் divided by number of all observations ஓகேங்களா. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் fill in the blanks ஓட ஆன்சர் வந்து அவங்க எழுதியிருக்காங்க 5.5ன்னு. ஸோ அதான் நம்ம செக் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எழுதலாம் சொல்லுங்க 1 2 3 4 5 6 இல்லையா. ஸோ நம்ம வந்து எழுதலாம். ஸோ நமக்கு மீன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் மீன் எழுதிட்டு 1 + 2 + ஏன்னா சம்முன்னு சொல்லியிருக்காங்க. சம்முன்னா என்னது அடிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 அண்ட் கீழே எழுதுகிறேன் இடம் இல்லைன்னு 8 + 9 + 10 10 நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் 10 நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஸோ டிவைடட் பை 10. ஸோ ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 55/10 அப்படின்னு கிடைக்குது. இது எப்படி சிம்பிளை பண்ணுறது, டிவைட் பண்ணுறதானா இல்லை. கீழே பாருங்கள் ஒரு 0 இருக்கா. அப்போ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா m is equal to அதாவது மீன் is equal to 5.5 தான் இதோட ஆன்சர். ஸோ எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் fill in the blanksோட ஆன்சர் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். செகண்ட் பாருங்க. If the average selling price of 15 books is 235, then the total selling price is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க. ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் அதாவது ஆவரேஜ்னாலே என்னது மீன் அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜே கொடுத்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதோட டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் 235 கொடுத்துட்டாங்க. எவ்வளோ புக்ஸோடதுங்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 15. புரியுதுங்களா. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் இங்கே 15. அப்புறம் ஆவரேஜ் அவங்க கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சிம்பிளை பண்ணுறதுன்னு பாருங்க. ஆஸ் யூஷுவல் வெரி ஈஸி. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் அதாவது ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 235 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க 15 புக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்மளை என்ன கேட்குறாங்க செல்லிங் ப்ரைஸ் அதாவது டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் இல்லையா. ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் divided by number of all observationங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளவு. அதாவது ஆவரேஜுங்கிறதும் என்ன அரித்மெட்டிக் மீன் சொன்னீங்க, இப்போ ஆவரேஜ்னு சொல்கிறீங்கன்னு குழப்பமாக வேண்டாம். ஆவரேஜ்னாலும் அரித்மெட்டிக் மீன்னாலும் சேம் தான். ஸோ 235. ஸோ இங்கே சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் அதான் என்னது டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியாது. டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளவு 15 புக்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும், டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தானே வேணும். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் தானே வேணும். ஸோ அதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஆல்ரெடி இங்கே 235 இருக்கு. இந்த டிவிஷனில் இருக்க 15 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா வெரி குட் மல்டிப்ளிகேஷன். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3525 தான் இதோட டோட்டல் செல்லிங்
ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு குழப்பமாக வேண்டாம். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 3525. ஸோ 3525 கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா த ஆவரேஜ் ஆஃப் த மார்க்ஸ் 2, 9, 5, 4, 4, 8, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல். ஸோ இந்த டிவிஷனை நான் டிவிஷனாக யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7. எவ்வளோ பேர்த்தோட மார்க்ஸு? 7 பேர்த்தோட மார்க்ஸ் கொடுத்து அது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 2 + 9 11, 11 + 5 16, 16 + 4 20, 20 + 4 24, 24 + 8 32, 32 + 10 42. ஸோ 42 divided by 7. ஸோ இப்போ 1 7s are 7, 6 7s are 42. ஸோ 6 is the answer. புரியுதுங்களா எப்படின்னு? இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி டிவைடட் பை 7. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்சர்வேஷன் 7. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் த ஆவரேஜ் ஆஃப் இன்டீஜர்ஸ் பிட்வீன் -10 to +10. ஸோ -10லேருந்து +10 வரைக்கும் இருக்கிற இன்டீஜர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ -10லேருந்து +10 வரைக்கும். ஸோ -10 அதுக்கப்புறம் பிட்வீனில் இருக்கிறதா பிட்வீனில் இருக்கிறது என்னது? -9, -8, -7, -6, -5, -4, -3, -2, -1, 0. நெக்ஸ்ட் கமா +1, +2, +3, +4, +5, +6, +7, +8, +9. ஏன்னா இங்கே -10 அண்ட் இந்த பக்கம் +10 வந்துடும். ஸோ பிட்வீனில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ +1 -1 கேன்சல், +2 -2, +3 -3, +4 -4, +5 +6, -6 +6 -6, +7 -7, +8 -8, +9 -9. ஸோ ஒன்லி 0. 0 மட்டும்தான் இந்த fill in the blanksோட ஆன்சர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது fill in the blanksோட ஆன்சர். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Second question, ages of 15 students in 8th standard is 13, 12, 13, 14, 12, 13, 13, 14, 12, 13, 13, 14, 13 கொடுத்துருக்காங்க. 12, 14 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட மீன் ஆஃப் த ஃபைண்ட் த மீன் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மீன் ஏஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஏஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைங்களோட வயசு கொடுத்துருக்காங்க. அதாவது 15 குழந்தைங்களோட வயசு கொடுத்துருக்காங்க. இவங்களில் மீன் ஏஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மீன் ஏஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எப்படி சம் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மீன் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? arithmetic mean is equal to sum of all observation divided by number of all observation. ஸோ அது யூஸ் பண்ணி இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா arithmetic mean is equal to sum of all observation divided by number of all observations. ஸோ ஏஜஸ் கொடுத்துருந்தாங்க. 8th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஏஜ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 195 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 15. இப்போ நம்ம 195-ஐ 15ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 × 15 15. ஸோ 9ல் 5 மைனஸ் பண்ணால் 4. இந்த 5 கீழே கொண்டு வந்தோம்னா 45 15 டேபிளில் 3 டைம்ஸ் 3 × 15 45. ஸோ 45ல் 45 0. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 13. ஸோ மீன் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் என்னது அப்படின்னா 13. மீன் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஸோ மெஜாரிட்டியாக வந்து இந்த என்ன ஏஜில் இருக்காங்க அப்படின்னா 13 அப்படிங்கிற ஏஜில் தான் நிறைய குழந்தைங்க படிக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 குழந்தைகளோட வயசை பார்த்திங்கன்னா 13 தான் இருக்கும். மற்றதெல்லாம் குறைவாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிறதா வந்துங்கிறது மீன் அப்படிங்கிறது தெரிய வருது. இது செகண்ட் கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் கொஷின், the marks of 14 students in a science test out of 50 are given below. ஸோ 50 மார்க்குக்கு சயின்ஸ் டெஸ்ட் வச்சுருக்காங்க. 14 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சுருக்காங்க. அந்த 14 ஸ்டூடெண்ட்ஸோட அந்த 50க்கு அவங்க சயின்ஸ் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மீன் மார்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் யார் எவ்வளவு அண்ட் மினிமம் மார்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை
நம்பர் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் ஒப்டெயின்டு. ஸோ இதுலேயே ஹையஸ்ட் மார்க் தான் மேக்ஸிமம் மார்க். ஸோ 50க்கு ஹையஸ்ட் மார்க் எது சொல்லுங்கள்? இங்கே 34, 23, 10, 45, 44, 47, 35, 37, 41, 30, 28, 32, 45, 39 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் மார்க். அதுதான் அது மேக்ஸிமம் மார்க் ஒப்டெயின்டு. ஸோ அது வந்து 47 அப்படின்னு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு மீன் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ஃபஸ்ட் செய்யாமல் செகண்ட் செஞ்சு ஒன்று செய்து காமிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஃபார்முலா எழுதி நம்ம சால்வ் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் ஒப்டெயின்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 50ல் குறைவான மதிப்பெண் வாங்கினது யார் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா 23 இருக்குது. அதுக்கப்புறம் 20ஸில் பார்த்திங்கன்னா இங்கே 28 தான் இருக்குது. அதுக்கப்புறம் 10 இருக்குது. அதை விட குறைவாக 10 இருக்குது. ஸோ 10 தான் வந்து குறைவான மதிப்பெண். ஸோ மினிமம் மார்க் வந்து எவ்வளவு அப்படின்னா 50க்கு 10 தான் மினிமம் மார்க்கு. இப்போது அவுட் ஆஃப் 50க்கு 47 அதிகமான மார்க்கு. அவுட் ஆஃப் 50க்கு 10 தான் மினிமம் மார்க் ஒப்டெயின். புரியுதுங்களா? இப்போ 47 அண்ட் 10 தான் ஆன்சர். மீன் மார்க் என்னங்கிறத இப்போ நம்ம ஃபார்முலா எழுதி நம்ம சால்வ் பண்ணலாம். மீன் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் மார்க்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல் மார்க்ஸ். என்ன அப்சர்வேஷன் எழுதாமல் இங்கே மார்க்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் சம்மில் ஏஜ் ரிலேட்டடான சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏஜ்னு சம் ஆஃப் ஆல் ஏஜ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல் ஏஜ்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே என்ன சப்ஜெக்ட் பற்றி பேசுகிறாங்களோ எதை பற்றி அந்த சம் சொல்ல வருதோ அதை எழுதுனா கூட நம்மளால் இப்படி எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்னால் 14 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த மார்க் வந்து நான் இடம் இல்லைன்னா நீட்டாக ஒரே லைனில் அந்த 14 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸும் நம்ம எழுதலாம். ஸோ நான் இப்போ வந்து இடம் இல்லாதனால பிரித்து கீழே எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண ஆன்சர் வந்து 490 டிவைடட் பை 14. ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ 490-ஐ 14ஆல் டிவைட் பண்ணால் 3 × 14 42. ஸோ 9ல் 2 மைனஸ் பண்ணால் 7. அகெயின் நம்ம கீழே 0 கொண்டு வந்தோம்னா 5 × 14 70 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 35. ஸோ மீன் மார்க் எவ்வளவு அப்படின்னா 35ங்கிற மார்க் தான் மீன் மார்க்ஸ். ஸோ மீன் மார்க்ஸ் எவ்வளவு? 35. புரியுதுங்களா? இது தேர்ட் கொஷினோட ஆன்சர். ஸோ மீன் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. 35 தான் வந்து மீன் மார்க். புரியுதுங்களா? இது தேர்ட் கொஷினோட ஆன்சர். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். Fourth sum, the mean height of 11 students in a group is 150 cm. ஒரு 11 ஸ்டூடெண்ட் இருக்க குரூப்பில் மீன் ஹைட் கொடுத்துட்டாங்க 150 சென்டிமீட்டர் தான் அதோட மீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 11 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் அண்ட் த ஹைட்ஸ் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் பாருங்கள், ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களும் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹைட் தெரியாது. ஒய் ப்ளஸ் 4 சென்டிமீட்டருங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஹைட்டும் தெரியாது. இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய் வேல்யூ தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போது அவங்க சொல்லியிருக்கிறத 1 or 2 டைம்ஸ் கொஷினை ரீட் பண்ணுங்கள். The mean height of 11 students in a group is 150 cm. 11 ஸ்டூடெண்ட்டோட மீன் ஹைட் மீனே கொடுத்துட்டாங்க 150 சென்டிமீட்டர்னு. 11 ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒய்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒய் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட் என்னன்னு சொல்லணும். ஸோ இப்போ பாருங்கள், சம் எழுதிக்கலாம். ஸோ மீன் ஹைட் கொடுத்ததுனால நம்ம வந்து ஃபார்முலா வந்து ஹைட்டில் தான் வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். mean height is equal to sum of all students height by number of all students height. ஸோ mean height நமக்கு தெரியும் 150 சென்டிமீட்டர் அப்படின்னு. is equal to sum of all ஸ்டூடெண்ட்ஸோட ஹைட்டு கொடுத்து அந்த ஹைட் எல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு 11. ஸோ 150. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைடில் இருக்க 11 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு இப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஒய் ப்ளஸ் 4 மட்டும் விட்டுட்டு இந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 154 145 அப்புறம் ப்ளஸ் 4 160 150 1 ப்ளஸ் 149 ப்ளஸ் 149 150 144 140 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னா 1342 ப்ளஸ் ஒய் நமக்கு தெரியாது, ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 தெரியாது. இந்த 4 அகைன் இது கூட, ஏன்னா ஒய் ப்ளஸ் 4 மட்டும்தான் நமக்கு வேரியபிள்ஸில் இருக்குது. ஸோ 150 × 11 மல்டிப்ளை பண்ணால் 1650 இஸ் ஈக்குவல் டு 1342 கூட 4 ஆட் பண்ணோம்னா 1346 ப்ளஸ் 1y 2y ஆட் பண்ணோம்னா 2y.
ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த ப்ளஸ் 2y ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கட்டும். ஈக்குவலுக்கு இந்த சைடு ஆல்ரெடி 1650 இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் 1346 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துன்னா மைனஸ் 1346 அப்படின்னு கிடைக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 304 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் 2yயோட ஆன்சர். நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த மல்டிப்ளையில் இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷன். ஆல்ரெடி இந்த 304 மேலே தான் இருக்குது. ஸோ இந்த மல்டிப்ளையில் இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷன் 2. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ 304 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 2s are 2, ரிமைண்டர் 1, 0 கீழே வந்துச்சுன்னா 5 2s are 10, 0. அடுத்தது நெக்ஸ்ட்டு 4 கீழே வந்ததுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 2 2s are 4 அப்படின்னு கிடைக்குது. இது 0. ஸோ 1 டைம்ஸ் இது 152 டைம்ஸு. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 152 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ ஒய் ஸ்டூடெண்ட்டோட ஹைட் எவ்வளவு? 152. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 152 சென்டிமீட்டர்னா அப்போது நமக்கு தெரியலிங்களா y ப்ளஸ் 4ஓட வேல்யூ எவ்வளோனா 152 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 156 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டும் தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா சிம்ப்ளை பண்ணுறதுக்கு? இது 4th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 5th ஒன் பார்க்கலாம். 5th question, the mean of runs scored by a cricket team in the last 10 innings is 276. If the scores are அப்படின்னு கொடுத்துட்டு அந்த 10 இன்னிங்ஸோட ஸ்கோரும் கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த ரன் ஸ்கோர்ட் in the 4th innings. 4th இன்னிங்ஸில் பாருங்கள் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இதோட ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடந்த 10 மேட்ச்லேயும் வந்து அதோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க, மீன் அவங்க கொடுத்துட்டாங்க. 10 இன்னிங்ஸோட ஆவரேஜ், அதாவது மீன். இந்த லாஸ்ட் 10 இன்னிங்ஸோட மீன் ஆஃப் ஆவரேஜ் ரன் ஸ்கோர்டு வந்து 276ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஸ்கோர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 4th ஸ்கோர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வெரி ஈஸி, நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் சம் மாதிரி தான், மீன் கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ மட்டும் ஃபவுண்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ சம் எழுதலாம். 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மீன் ரன் ஸ்கோர் வந்து எவ்வளவு அப்படின்னா சம் ஆஃப் ஆல் இன்னிங்ஸ் ரன்ஸ் பை நம்பர் ஆஃப் ஆல் இன்னிங்ஸ் ரன்ஸு. ஸோ மீன் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 276ன்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துருந்த ஸ்கோர்ஸ் எல்லாமே எழுதிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல் எவ்வளோ இன்னிங்ஸ் வச்சுருந்தாங்க 10 இன்னிங்ஸு. ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைட் 276 இருக்குது. இந்த டிவிஷனில் இருக்க 10 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துன்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 2520 நமக்கு கிடைக்குது. ப்ளஸ் இந்த எக்ஸ் நமக்கு தெரியாது, அது எக்ஸாகவே எழுதிக்கோங்க. இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 276 × 10 எவ்வளவுனா 2760 இஸ் ஈக்குவல் டு 2520 ப்ளஸ் எக்ஸு. நெக்ஸ்ட் இப்போ ஆல்ரெடி 2760 இங்கே இருக்குது. இந்த ப்ளஸ் 2520 ஈக்குவலுக்கு இந்த சைடு இருந்தால் மைனஸ் 2520 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ 27602520. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 0ல் 0 0, 6ல் 2 மைனஸ் பண்ணால் 4, 7ல் 5 மைனஸ் பண்ணால் 2. ஸோ 240 தான் இந்த எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸுங்கிறது என்ன இங்கேருந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு சம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுதான் வந்து scored in the 4th innings. So runs scored in the 4th innings is equal to 240 தான் அதோட ஸ்கோர். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5th கொஸ்டின் எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறதுங்கிறது வெரி ஈஸி. மீன்லாம் ஸோ கொடுத்துருக்கதெல்லாம் ஆட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணால் போதும். இது 5th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 6th ஒன் பார்க்கலாம். 6th கொஸ்டின் ஃபைண்ட் த மீன் ஆஃப் த ஃபாலோவிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க வேல்யூக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சம் இப்போ எப்படி எழுதி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே எழுதி டிவைடட் பை எவ்வளோ வேல்யூஸு? 10 வேல்யூஸு. ஸோ சம் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் நம்பர் ஆஃப்ஸ் எல்லாம் எழுதலாமா?
ஸோ கொடுத்துருந்த வேல்யூஸ் எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே எழுதி டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோனா 14. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்னா 70.0 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 14. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் வேல்யூ இருக்கா இல்லையா? அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 70 டிவைடட் பை 14 எடுத்துக்கலாம். இப்போது டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 14ல் 70 டிவைட் பண்ணால் எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 5 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ 14 into 5 தான் 70. இதோ 5 தான் இதோட மீன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு ஆன்சர் கிடைக்குது 5 தான் வந்து மீன். புரியுதுங்களா? இது 6th கொஸ்டினோட ஆன்சர்ஸ். உங்களுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 70.0 வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம 17 எடுத்துகிட்டு டிவைடட் பை 14 பண்ணோன்னா 1 into 1 14 14 5 14 70. ஸோ 5 தான் இந்த கொஷினோட ஆன்சர். இது 6th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 7th ஒன் பார்க்கலாம். 7th கொஷின் arithmetic mean of 10 observations was found is to be 22. ஸோ 10 அப்சர்வேஷன்ஸோட arithmetic mean எவ்வளவு 22. நல்லா கவனிக்கணும். 10 அப்சர்வேஷன்ஸோட arithmetic mean வந்து 22. If one more observation 44 was to be added to the data, what would be the new mean அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 10 அப்சர்வேஷனுக்கான மீன் கொடுத்துட்டாங்க 22 அப்படின்னு. அது கூட ஒன் மோர் ஆட் பண்ணால் 44. ஒன் மோர் அப்சர்வேஷன் கூட, அதாவது 10 அப்சர்வேஷன்ஸ் அது கூட ஒன் மோர்னா +1. அப்போ 10 கூட ஒன்று ஆட் பண்ணால் 11 அப்சர்வேஷனோட 44 ஆட் பண்ணால் வாட் இஸ் த நியூ கொடுத்த அந்த டேட்டாவில் நியூ மீன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கொஷினை 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்கள். arithmetic mean of 10 observations. ஸோ நம்ம ஃபார்முலா என்னது? arithmetic mean is equal to sum of all observation divided by number of all observations. ஸோ sum of கொடுத்துருக்காங்களா? கொடுக்கவே இல்லை. ஸோ sum of observation என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அது கூட ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஒன் மோர் அப்சர்வேஷன் 44 ஆட் பண்ணோம்னா நமக்கு நியூ மீன் கிடச்சிரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம சம் எழுதலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது arithmetic mean is equal to sum of all observations divided by number of all observation தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இப்போது arithmetic mean எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க 22. யாருக்குன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸு. ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களா? எல்லாமே கொடுத்துருக்காங்களா? 10ஓட அப்சர்வேஷன்ஸும் கொடுத்துருக்காங்களா? கிடையாது, தெரியாது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் எவ்வளவு 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ் எவ்வளவு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடுமா? ஸோ சம் ஆஃப் எவ்வளோ அப்சர்வேஷன் சொல்கிறாங்க? 10 அப்சர்வேஷன்ஸ். அப்போது சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன்ஸ் எவ்வளவு? அதோட மீன் வந்து 220. இப்போது 220 இல்லையா? மல்டிப்ளை பண்ணால். ஸோ இதுதான் என்னது? சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன். இந்த 10 அப்சர்வேஷன்ஸும் நம்ம இதுதான் 10 அப்சர்வேஷன். இஃப் ஒன் மோர் அப்சர்வேஷன் வாஸ் 42 வாஸ் டு பி ஆடட். ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். புதுசாக ஒரு ஆட் பண்ணுறாங்க, ஒன்று கொண்டு வந்து இது கூட ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட மீன் என்னன்னு ஸோ நவ் இஃப் நியூ நம்பர் இஸ் ஆடட், ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம். அப்போது மீன் ஆஃப் 11 அப்சர்வேஷன். 10 அப்சர்வேஷனோட சம் தெரியும் நமக்கு, பட் மீன் ஆஃப் 11 அப்சர்வேஷன். இங்கே 10 அப்சர்வேஷன்ஸோட மீன் தான் கொடுத்துருந்தாங்க 220. நமக்கு 11 கண்டுபிடிக்கணும்னா என்னது? சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன் ப்ளஸ் 44 அவங்களே கொடுத்துருந்தாங்க டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 11. ஸோ சம் ஆஃப் 10 அப்சர்வேஷன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 220 ப்ளஸ் 44 டிவைடட் பை 11. ஸோ ஆட் பண்ணோம்னா 264 டிவைடட் பை 11. ஸோ 11ஆல் டிவைட் பண்ணோம்னா 264 11 டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் 22 ரிமைண்டர் 4. இந்த 4 கீழே கொண்டு வந்தோம்னா 4 டைம்ஸ் 44 0. ஸோ நியூ மீன் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் நியூ மீன் இஸ் ஈக்குவல் டு 24 தான் இதோட நியூ மீன். ஸோ நியூ மீன் அவங்க கேட்டிருந்தாங்க. இதோ ஒன் மோர் ஆட் பண்ணி அது கூட 44 ஆட் பண்ணால் வாட் இஸ் த நியூ மீன் கேட்டிருந்தாங்க. ஸோ நியூ மீன் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.1ல் இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். 7 சம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கலாம். Objective type questions 8th one. Dash is a representative value of the entire data. ஒரு entire டேட்டாவோட representative வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மீனா, ரேஞ்சா, மினிமம் வேல்யூவா, மேக்ஸிமம் வேல்யூவானா மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? மீன் அப்படின்னு ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுவோம். 9th one. The mean of first 15 even numbers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் 15
இரட்டை எண்களின் சராசரி என்ன? மீன் அப்படின்னா சராசரின்னு அர்த்தம். அது எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 15 ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 15 ஈவன் நம்பர்ஸ்லாம் என்ன சொல்லுங்கள்? 2 + 4 + 6 + 8 + 10 + 12 + 14 + 16 + 18 + 20 + 22 + 24 + 26 + 28 + 30 டிவைடட் பை எவ்வளோ நம்பர்ஸ்? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 15. ஸோ இதெல்லாம் இந்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 240 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அதை நீங்கள் 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா 115 15. இங்கே 115 15. 24ல் 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 9. 15ல் 90 எவ்வளோ டைம்ஸ்னால் 16 டைம்ஸ், 6 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்னென்னா 15 டேபிளில் 240 16 டைம்ஸ். ஸோ த மீன் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 ஈவன் நம்பர் இஸ் ஆப்ஷன் 2, 16 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் 10th ஒன் பாருங்கள். The average of two numbers are 20. One number is 24, another number is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுங்கிறத சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸ், அப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், மீன் இஸ் ஈக்குவல் டு இல்லையா. ஸோ சம் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ மீன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் தான் மீன் 20 இஸ் ஈக்குவல் டு சம் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னா x + y இஸ் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 2. ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 24 ப்ளஸ் ஒய் நமக்கு தெரியாது டிவைடட் பை 2. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா சாரி டிவிஷனில் இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 24 ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட்டு 20 × 2 40 இஸ் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் ஒய். தென் 40 இந்த ப்ளஸ் 24 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் -24. தென் இங்கே ஒய் மட்டும்தான். இப்போ மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் 16. ஸோ ஒய்யோட வேல்யூ அதர் நம்பர் என்ன அப்படின்னா 16. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் 11th ஒன் பாருங்கள். தி மீன் ஆஃப் த டேட்டா 12 x 28 is 18 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட மீன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளவு? 1 2 3. நல்லா கவனிக்கணும். 1 2 3 ஐட்டம்ஸ். இந்த 3யோட மீன் கொடுத்துட்டாங்க 18. நல்லா கவனிங்க. நான் இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன். ஸோ மீன் வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க 18 சொல்லிட்டாங்க. சம் என்னென்னா மீன் வந்து 18 சொல்லிட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு சம்முங்கும் போது என்னது கொடுத்துருந்ததெல்லாம் பாருங்கள். 12 x 28. 12 + x + 28 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ? 1 2 3. புரியுதுங்களா? இப்போ இது ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஸோ இங்கே 18 இருக்குது. இந்த டிவிஷனில் இருக்க 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு 12ஐயும் 28ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 40 + x. ஸோ இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3 8s are 24, 4 ரிமைண்டர் 2, 1 3s are 3, 3 + 2 5. நெக்ஸ்ட்டு 40 + x. ஸோ நமக்கு x வேல்யூ தான் வேணும். ஆல்ரெடி இங்கே 44 இருக்குது, இந்த +40 54 இருக்குது. +40 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் -40. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 14 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இதுதான் இதோட எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ எவ்வளவு? 14 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3ல் இருக்குது. இப்போது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.